பகுதி 13. தப்பாத தவறுகள். ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே. சேமிப்பை குறித்த மிக அறிவார்த்தமான குணாதிசயங்களை கொண்ட சிறந்த உதாரணங்கள் கிடைக்கும் இடம் வித்தியாசமானது. அது லாஸ் வேகஸ் நகரில் உள்ள கேசினோக்கள் தான். ஆனால் அது அங்கு வந்து விளையாடும் எல்லோரிடமிருந்தும் இல்லை. பிளாக் ஜாக் என்னும் விளையாட்டை விளையாடும் ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடமிருந்துதான். அவர்கள் அங்கு தரப்படும் அட்டைகளை எண்ணும் முறை சாதாரண மக்களுக்கு பணம் செய்யும் கலைக்கான மிகப்பெரிய உத்தியை எடுத்து கூறும். அந்த உத்தி தவறுகள் நேர்வதன் இயல்பு குறித்த முக்கியத்துவம். பிளாக் ஜாக் அட்டை விளையாட்டின் அடிப்படை விதிகள். அட்டையை விநியோகிப்பவர் எந்த அட்டையை அடுத்து தரப்போகிறார் என்பது விளையாடுபவர் எவருக்கும் தெரியாது. ஆனாலும் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட அட்டைகளை கவனிப்பதன் மூலம் இன்னும் எந்த அட்டைகள் கட்டில் உள்ளன என்பதை நாம் யூகிக்க இயலும். அப்படி யூகிக்கும் போது விநியோகம் செய்பவர் எந்த அட்டையை விநியோகிக்கிறார் என்பதன் வாய்ப்பு நிலையை அறிதல் இயலும். அந்த விளையாட்டில் விளையாடுபவராக நீங்கள் இருந்தால் அடுத்து விநியோகிக்கப்படும் அட்டை உங்களுடையதாக இருக்க வாய்ப்பிருந்தால் நீங்கள் அதிகமாக பணயம் வைப்பீர்கள். அதுவே அது உங்களுடைய அட்டையாக இருக்க வாய்ப்பில்லை என்றால் குறைவாக பணயம் வைப்பீர்கள். இதை எப்படி அவர்கள் ஆடுகிறார்கள் என்பது நம் விவாதத்துக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனாலும் தேவையானது எதுவென்றால் அங்கு நடைபெறும் ஆட்டம் வரும் அட்டைகளின் கணிப்பின் மீதுதானே ஒழிய எந்த அட்டை வரும் என்பது நிச்சயமில்லை. ஒவ்வொரு ஆட்டத்திலும் அவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம் என்பதை அவர்கள் உணர்ந்தாலும் எந்த அளவிற்கு சாதகம் இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொழிலை சார்ந்த வகையில் அது பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கலாம். இருந்தாலும் அவர்களுடைய திட்டம் பொறுத்திருப்பதிலேயே இருக்கின்றது. அடுத்து என்ன வரும் என்பதை அறியாமல் அறிந்து கொள்ளும் வாய்ப்பில்லாமல் பொறுத்திருந்து விளையாடுவதே அந்த விளையாட்டின் நோக்கம். அட்டைகளை எண்ணும் முறை அவர்களது யூகங்களுக்கு பயன்படும். கணிப்பின்படி அடிப்படையில் அதிகமாக பணயம் வைத்தாலும் ஆபத்துதான். ஏனென்றால் உங்களது கணிப்பு தவறென்றால் நஷ்டம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் பணத்தை இழந்து நீங்கள் தொடர்ந்து ஆடும் வாய்ப்பையும் இழக்க நேரிடும். அந்த ஆட்டத்தில் நீங்கள் கணிப்பதுதான் மிகவும் சரியானது என்றும் அதன்படி உங்களிடம் இருக்கும் அத்தனை காசையும் பணயம் வைக்கும் நிலையும் வரவே வராது. இயற்கை அப்படிப்பட்டது அல்ல. அது எப்போதும் ஒரே விதமான வாய்ப்புகளை கொடுத்திருப்பது இல்லை. தவறுகள் நடைபெறும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே. அட்டை கணிப்பதில் வல்லவரான கெவின் லீவிஸ் தன்னுடைய பிரிங்கிங் டவுன் த ஹவுஸ் என்ற நூலில் இந்த தத்துவத்தை பற்றி பெரிதும் குறிப்பிட்டுள்ளார். அட்டைகளை கணக்கிடும் முறை அறிவியல் பூர்வமான புள்ளியியல் முறைதான் என்றாலும் ஆட்டத்தின் ஒவ்வொரு முறையும் நாம் வென்றுவிட இயலாது. ஏன் நீங்கள் கேசினோ வந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் கூட வென்றுவிட முடியாது. அதிர்ஷ்டம் நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நம்மிடம் தேவையான பணம் நம்மிடம் இருக்கும் அளவிற்கு நம்மை தயார் செய்து கொள்ளுதல் அவசியம். நாம் இப்படி யோசிப்போம். வெல்வதில் உங்களுக்கு கேசினோவை விட 2% வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று கொள்வோம். அப்படி என்றாலும் கேசினோவுக்கு வெல்வதற்கான வாய்ப்புகள் 49% உள்ளது. எனவே எதிர்வரக்கூடிய தோல்விகளை சந்தித்து ஆட்டத்தின் கடைசி வரை ஈடுகொடுக்கும் அளவிற்கு உங்களிடம் பணம் இருத்தல் அவசியம். அந்த விதியின்படி உங்களிடம் குறைந்தபட்சம் 100 புள்ளிகள் இருந்தாக வேண்டும். $10,000 நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்று கொண்டால் நீங்கள் 100 புள்ளிகள் தொடர்ந்து வசதியாக விளையாடலாம். வரலாற்றில் ஏராளமாக குப்பைகள் போல் நிறைந்து கிடக்கும் தேவையற்ற யுக்திகளின் மத்தியில் மிக அரிதாக சில நல்ல யுக்திகளும் புதைந்து கிடக்கின்றன. தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்பது நிச்சயமற்ற தன்மை, சீரற்ற தன்மை, வாய்ப்புகள் ஆகியவற்றை கண்டுகொண்டு அதன்படி அனுசரித்து வாழுதலே ஆகும். அத்தகைய சூழல்களை எதிர்கொள்ளும் ஒரே வழி நாம் எதை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதற்கும் எது இயல்பாக நடக்கிறதோ அதற்கும் இடையேயான இடைவெளியை அதிகரித்தலே ஆகும். எப்படியும் எதை விட்டீர்களோ அதை பெற நாளை உங்களிடம் இருக்கத்தான் போகிறது. பாதுகாப்பின் எல்லை குறித்த கருத்தமைப்பின் சிறந்த அறிஞராக கருதப்படுபவர் பெஞ்சமின் கிரஹாம். அது குறித்து அவர் மிகவும் விரிவாகவும் கணக்கியல் முறைகளை பயன்படுத்தி விளக்கியும் உள்ளார். ஆனாலும் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தின் தொகுப்பை அவர் ஒரு நேர்காணலில் அளித்த கருத்துக்களிலிருந்து உங்களுக்கு தருகிறேன். பாதுகாப்பின் எல்லை என்பதன் பயன்பாடு எதிர்காலத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் தேவையற்றன என்று ஆக்குவதுதான். இந்த ஒரு எளிய வாக்கியத்தில் எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை எடுத்து கூறுவது இயலாத காரியம். பாதுகாப்பின் எல்லை அல்லது இதனை நீங்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றோ மிகையான கையிருப்பு என்றோ கொள்ளலாம். நிலையில்லாது இடர்களை மட்டுமே கொண்ட இவ்வுலகத்தில் இது ஒன்றே சற்று பாதுகாப்பாக நம்மை இருக்க வைக்கும் முறையாகும். பணம் குறித்த அத்தனை செய்களும் இந்த மாதிரியான உலகத்தில்தான் இருக்கின்றன. துல்லியமாக எதிர்காலத்தை கணிப்பது என்பது ஆகாத காரியம். இது அந்த பிளாக் ஜாக் ஆட்டத்தின் அட்டைகளை கணிக்கும் நிலையை ஒத்தது. எந்த நேரத்தில் எந்த அட்டை கட்டிலிருந்து எடுக்கப்படும் என்பது யாரும் அறியாத ஒன்று. இது அடுத்த 10 ஆண்டுகளில் பங்குச்சந்தையில் மாத சராசரி வருமானம் எவ்வளவாக இருக்கும் என்றோ அல்லது எந்த நாளில் நான் ஓய்வு எடுத்துக்கொள்ள இயலும் என்றோ கேட்பதற்கு ஒப்பாகும். இரண்டும் ஒரே விதமான கேள்விகளே.
நம்மால் அதிகப்படியாக செய்யக்கூடியது வாய்ப்புகளை கணிப்பதே ஆகும். இந்த உலகை ஒட்டுமொத்தமாக வெள்ளை என்றோ அல்லது கருப்பு என்றோ, எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடும் என்றோ அல்லது அது வெறும் புரட்டுச் செய்தி என்றோ பார்க்காமல் இருப்பதற்கான எளிய வழியே கிரஹாமின் இந்த பாதுகாப்பு எல்லை தத்துவம். சாத்தியமாக கூடியவற்றை நோக்கி நம் செய்கைகளை நகர்த்துதல் என்பதே சரியான வழியாகும். மேற்சொன்ன 2 நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலையில் சாத்தியங்களை சந்தித்தல் என்பதே வெற்றிக்கான வழியாகும். பணம் குறித்த எல்லா வாழ்முறைகளிலும் பொதுவாக மக்கள் இந்த தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை குறைவாக மதிப்பிடுகிறார்கள். பங்குச்சந்தை தரகர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் கூறுகிறார்களே ஒழிய ஒரு குறிப்பிட்ட வீச்சை கூறுவதில்லை. பொருளாதார நிபுணர்கள் எதிர்காலத்தை துல்லியமான எண்களை கொண்டு கணிக்கிறார்களே ஒழிய ஒரு பரந்த வாய்ப்பு நிலையை காட்டுவதில்லை. மிக துல்லியமான எண்களை காட்டி பேசும் விற்பனர்கள் பிரபலம் அடைகிறார்களே ஒழிய முழுவதும் சாத்தியம்தான் என்று கூறுவதற்கில்லை என்றும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறுபவர்கள் பிரபலம் அடைவதில்லை. பொருளாதாரம் சார்ந்த எல்லா நிலைகளிலும் நாம் இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய சொந்த முடிவுகளை எடுக்கும் பட்சத்திலும் அப்படித்தான். ஆக்ஸ்போர்ட் உளவியல் வல்லுநர் மார்க்ஸ் ஃபேசன்வேன் இப்படிப்பட்ட ஒன்றை குறிப்பிட்டுள்ளார். மற்றவர்கள் தங்கள் வீட்டை புதுப்பிக்கும் திட்டத்துக்கான செலவை கணிக்கும் போது பொதுவாக எல்லோரும் 25%இலிருந்து 50% அதிகமாகவே ஆகும் என்று கணக்கிடுகிறார்கள். அதே தங்கள் வீட்டுக்கான திட்டம் என்று வரும்போது மக்கள் தங்கள் திட்டம் குறிப்பிட்ட மதிப்புக்குள்ளும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளும் முடிந்துவிடும் என்றே கூறுவார்கள். இதுதான் கணிப்பின் நிதர்சனம். தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை தவிர்ப்பதற்கான 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது, எதிர்காலம் மோசமாகி விடுமோ என்று கவலை கொண்டு அதிலிருந்து தப்பிக்க யாருக்காவது எதிர்காலத்தை பற்றிய துல்லியமான கணிப்பு இருந்தே தீரும் என்று நம்பும் நிலை. இரண்டாவது, வரப்போகும் எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப உங்கள் திட்டங்களை வழிவகுக்காது எவரோ சொன்னார் என்பதற்காக அவர் சொன்ன வழிகளை கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது. ஆயினும் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது குறைத்து மதிப்பிடப்படுவதாகவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவுமே இருக்கிறது. அல்லது இது ஏதோ மரபு வழி நோக்கம் என்றும் அதிக இடர்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை கொண்டோர் பின்பற்றும் வழி என்றும் அல்லது தங்கள் முடிவின் மீது நம்பிக்கையற்றவர்களின் வழி என்றும் நினைக்கக்கூடிய சூழல் உள்ளது. ஆனால் இதை சிறந்த முறையில் செயலாக்கினால் விளைவுகள் வித்தியாசமானவைகளாகவே அமையும். தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாடு பல்வேறு வகையிலான விளைவுகளிலிருந்து நம்மை தகவமைத்துக் கொள்ள உதவுவதாகவும் அத்தகைய தகவமைப்பு வெற்றியின் வாய்ப்பு உங்கள் பக்கம் சாயும் வரை உங்களை காத்திருக்க வைப்பதற்கான காரணியாகவும் அமைகிறது. மிகப்பெரிய லாபங்கள் அவ்வளவு எளிதாக அமைவனவன்று. காரணம், அவை அடுத்தடுத்து வருவனவன்று. மேலும் தம்மை பெருக்கிக் கொள்ள அவை அதிக காலம் எடுத்துக்கொள்கின்றன. முதலீடு குறித்த திட்டத்தில் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை கடைபிடிப்பவன் தோல்வியின் போது துவண்டு அனைத்தையும் இழந்து இருப்பவனை விட மேலானவன். பில்கேட்ஸ் இதை அறிந்திருந்தார். மைக்ரோசாஃப்ட் வளரும் நிலையில் அவர் மிகவும் மரபு சார்ந்த நிலைகளையே கடைபிடித்து வந்தார். வருமானமே இல்லாத நிலையிலும் குறைந்தபட்சம் 1 வருடத்திற்கு தேவையான சம்பளத் தொகை வங்கியின் கணக்கில் இருப்பது அவசியம் என்றே அவர் விரும்பினார். வாரன் பஃபெட்டும் 2008ஆம் ஆண்டு பெர்க்ஷயர் ஹாத்வே பங்குதாரர்களின் கூட்டத்தில் உரையாற்றும் போது இதை போலவே ஒரு நிலையை குறிப்பிடுகின்றார். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், பெர்க்ஷயர் எப்போதுமே தேவையான தொகையை தன் வசம் வைத்திருக்கும். அப்படி இல்லை என்றொரு நிலை வந்தால் நான் என்னுடைய ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் அதற்காக பயன்படுத்துவேன். முதலீட்டாளர்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை கோட்பாட்டை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது. முதலாவது, நிலையற்ற தன்மை. உங்களுடைய பங்குகளின் மதிப்பு 30%க்கும் கீழாக வந்தாலும் உங்களால் ஈடு கொடுக்க முடியுமா? கணக்கு புத்தகத்தில் வேண்டுமென்றால் ஆம் என்று இருக்கலாம். ஆனால் மன அளவில் 30% நஷ்டம் உங்கள் மனதுக்கு எவ்வளவு வேதனையை அளிக்கும் என்பதை நீங்கள் மதிப்பிட முடியாது. இந்த நஷ்டம் உங்களுக்கு பின்னர் வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் உங்கள் நம்பிக்கையை இழக்கச் செய்யும். நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணைவரும் வேறு முதலீட்டு முறைகளையோ அல்லது புதிய பணியையோ நாடக்கூடும். நஷ்டமடைந்தவுடன் சந்தையிலிருந்து விலகிக் கொள்ளும் பல முதலீட்டாளர்களை நான் அறிந்துள்ளேன். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். கணக்கு புத்தகங்கள் எல்லாம் எப்போது லாபம் வரும் வராது என்பதை சொல்லலாம். தவறான முதலீட்டு முடிவை எடுத்துவிட்டு வீட்டில் உங்கள் பிள்ளைகள் உறங்கும் போது அவர்களின் எதிர்காலத்தின் கதியை நீங்கள் நினைத்து பார்க்கும் அந்த கோர நிலையை கணிக்கும் திறன் அந்த கணக்கு புத்தகங்களுக்கு கிடையாது. கணக்கு ரீதியாக எவ்வளவு நஷ்டத்தை நீங்கள் தாங்குவீர்கள் என்பதற்கும் மன அளவில் தாங்குவது என்பது எவ்வளவு சாத்தியம் என்பதற்கும் இடையேயான அந்த இடைவெளியே தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றாகிறது. இரண்டாவது, ஓய்வுக்கான சேமிப்பு. வரலாற்றின் தரவுகளை நாம் பார்க்கும்போது 1870களிலிருந்து அமெரிக்க பங்குச்சந்தை ஆண்டொன்றுக்கு சராசரி லாபமாக 6.8% ஈட்டி வருகிறது. ஓய்வுக்காக நாம் சேமிக்கும் போது பல்வேறுபட்ட உங்கள் பங்குகளின் வருவாயை கணக்கிடுவது என்பது அத்தியாவசியமான செயலாகவே ஆகிறது. உங்கள் இலக்கென்னும் பொன் மூட்டையை பெற
நீங்கள் இந்த கணக்குடன் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு சேமிக்க வேண்டி வரும் என்பதை கணக்கிடுதல் அவசியம். ஆனால் எதிர்காலத்தில் வருவாய் விகிதம் குறைந்தால் என்ன ஆவது? நீண்டகால வரலாற்றின் அடிப்படையில் அமைந்த மதிப்பீடு ஒருவேளை நீண்டகால திட்டத்துக்கு சரியானதாக இருக்கலாம். ஆனால் 2009ஆம் ஆண்டு நிகழ்ந்தபடி உங்கள் ஓய்வு காலம் மிக சீக்கிரமாகவே வந்துவிட்டால் என்ன செய்வது? ஒருவேளை வருங்காலத்தில் நீங்கள் சந்தையில் மதிப்பிழந்து சந்தையிலிருந்தே விலகுகிறீர்கள் என்றால் என்ன ஆவது? ஒருவேளை 30லிருந்து 40 வயதுக்குள்ளாகவே ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்காக நீங்கள் உங்கள் ஓய்வு கால சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க நேருகிறது என்றால் என்ன ஆகும்? இத்தனை கேள்விகளுக்குமான ஒரே பதில், நீங்கள் எதிர்பார்த்தபடி சீக்கிரமாகவே உங்களால் ஓய்வு எடுக்க இயலாது என்பதே. அது ஒருவேளை பேரிடராக கூட அமையலாம். தீர்வு மிகவும் எளிதானது. எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை பின்பற்றுங்கள். இதை அறிவியல் என்பதை விட கலை என்றே சொல்லலாம். 20ஆம் அத்தியாயத்தில் என்னுடைய முதலீடுகளை குறித்து சொல்லப் போகிறேன். அதில் நான் என்னுடைய மொத்த வாழ்நாள் வருவாயை வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் வந்த வருவாயை விட 1/3 குறைவாகவே கருதியுள்ளேன். எனவே கடந்த காலத்தை போன்றே எதிர்காலமும் அமைந்தால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான வருவாயை பெறுவேன். அதுவே என்னுடைய தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை. எதிர்காலம் ஒருவேளை கடந்த காலத்தை விட 1/3 குறைவாக இருக்கலாம். ஆனால் எந்தவிதமான நிலையும் முழுதும் தவறற்றதாக இருக்க இயலாது. ஆனாலும் அந்த 1/3 என்னை இரவு நேரத்தில் அமைதியாக தூங்க வைக்கும். ஒருவேளை எதிர்காலம் கடந்த காலத்தை போன்றே இருக்கும் என்றால் அது ஓர் இன்ப அதிர்ச்சியாகவே எனக்கு அமையும். சார்லி முங்கர் சொல்வதை போல், பாராட்டை முழுதுமாக அடைய விரும்பினால் மிக குறைந்த அளவில் அதனை எதிர்பாருங்கள். அற்புதம். தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை ஒட்டிய இன்னொன்று நம்பிக்கையின் பால் இடர்களை எதிர்நோக்கும் தன்மை, அல்லது ரஷ்யாவின் ரொலட் சக்கரம் புள்ளியியல் படிதான் சுழலுதல் வேண்டும் போன்றது. இது நாம் விழையும் ஒன்று நடப்பதற்கு மொத்தமாக வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலும் நம் விழைவை மாற்றிக்கொள்ளாதிருப்பது. இது ஒரு விதமான மனநோயை ஒத்தது. நசீம் தாலப் கூறுகின்றார், நீங்கள் இடர்களை சந்திப்பதை நேசிப்பவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் அதனால் ஏற்படும் அழிவை வெறுப்பவராக இருத்தல் அவசியம். ஆம், அதை போல்தான் நீங்கள் இருத்தல் வேண்டும். இதன் பொருள், நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் இடர்களை சந்தித்தே ஆதல் வேண்டும். இருந்தாலும் அவ்விடர்கள் உங்களையே அழித்துவிடும் அளவிற்கு இருக்குமாயின் அத்தகைய இடர்களை எதிர்கொள்ளுதல் சரியானதன்று. ரஷ்ய ரொலட் விளையாட்டில் உங்கள் பக்கம் சாதகமாகவே இருக்கலாம். இருந்தாலும் தோல்வி நிச்சயம் என்றாகும் போது அத்தகைய இடர்களை எதிர்கொள்வது சரியாகாது. தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது இடர்களை களைவதற்கு துணை புரியாது. பணம் குறித்த நோக்கும் அப்படிப்பட்டதே. பலவிதமான முதலீட்டு முறைகள் உங்கள் பக்கம் சாதகமானதாகவே இருக்கலாம். நிலை சொத்துக்களின் மதிப்பு அந்த ஆண்டில் ஏறிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய வருமானம் மாதா மாதம் தவறாமல் வந்து கொண்டிருக்கலாம். எந்தவிதமான முறையாகினும் அது வெற்றி பெறும் வாய்ப்புகள் 95%, தோல்வியுறும் வாய்ப்புகள் 5% இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது அதில் நீங்கள் சறுக்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட சறுக்கல் ஒரு பேரிடராக அமையுமாயின் அதன் வெற்றி வாய்ப்புகள் 95% என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல் உகந்தது ஆகாது. இடர்களை மேலும் மேலும் ஏற்றல் தீங்கு ஆகும். முதலீடு செய்ய கடன் வாங்குதல் போல இருக்கும் இடர்களை சரிக்கட்ட மேலும் மேலும் இடர்களை உண்டாக்கி கொள்ளுதல் என்பது பேரழிவை நோக்கி நம்மை தள்ளிவிடும். இதில் அபாயகரமான ஒரு விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் நமக்குள் தோன்றும் துணிவுகரமான முனைவுகள் எதிர்வர இருக்கும் பேரழிவை நம் பார்வையிலிருந்து மறைத்துவிடும். அதன் விளைவாக நாம் திட்டமிட்டே இடர்களை சாதாரணமாக எடை போட்டு விடுகிறோம். சென்ற 10 ஆண்டுகளில் வீடுகளின் விலைகள் 30%க்கும் மேலாக சரிந்தன. சில நிறுவனங்கள் தங்கள் கடன்களை திருப்பித் தர இயலாமல் போயின. அதுதான் முதலாளித்துவம். அப்படியும் நடக்கத்தான் செய்கிறது. அதிக அளவு இடர்களை ஏற்ற நிறுவனங்கள் 2 மடங்கு விளைவுகளை எதிர்கொண்டன. அத்தகைய நிறுவனங்கள் திவாலானதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் சுழல் சாத்தியவசப்படும் வேளையில் இந்த நிறுவனங்கள் தொழிலை எதிர்கொள்ள இயலவில்லை. 2009ஆம் ஆண்டில் சூறையாடப்பட்ட ஒருவர் 2010ஆம் ஆண்டு நிலவிய மிகச் சிறந்த விலையில் கிடைக்கும். நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்களா? அனுபவங்களை ஆதரித்து 2009ஆம் ஆண்டு நிலவிய சூழலை முதலீடுகள் குறித்த எதிர்கால கணிப்புகளுக்கு வரலாற்றில் மிக அதீதமான நம்பிக்கை கொள்வது இதை வேறு பயங்கரமான விளைவுகளுக்கு நான் என்னுடைய சொந்த முதலீடுகளை குறித்தும் யோசிக்கிறேன். மிகையாக ஒரு முனையில் காரணிகளை நீங்கள் கவனிக்க தவறு முனையில் என்னுடைய அச்சமும் வரலாற்று தரவுகளில் முக்கியமானதாக அமைவது, ஆனாலும் தொலைதூர சார்ந்தவர்களாக அமையும் வரலாறு படைக்கும் நிகழ்கிறது. அந்த நிகழ்வுகளை சாதகமாக சந்தை ஆகியவற்றை நூலைக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் பெருத்த பங்குச்சந்தை வீழ்ச்சியில் 2ஆம் உலகென்றால் தொடர்ந்து அவசியம். செப்டம்பர் 11ஆம் தேதி 2000களில் நிகழ்ந்த சரிவு குறிப்பிட இப்படியான சில குறிப்பிட்ட நிகழ்வுகளே தொலைதூர காரணிகளாக அமைந்து மேலும் பல நிகழ்வுகளை நீங்கள் நினைக்கும் இறுதியில் அத்தகைய சூழல்களை ஏற்படுத்துகின்றன. அதன் மூலம் உங்களுக்கு முடிவில்லா வருவாய். 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் இடர்களுக்கு 15 பில்லியன் மக்கள் பிறந்துள்ளனர். ஏற்றாயினும் அது பொதுவான பொருளாதாரம் அல்லது
இந்த உலகம் கீழ்கண்ட நபர்கள் இல்லை என்றால் இப்படிப்பட்ட நிலைமையை சந்தித்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். எதிர்பார்க்காத இத்தகைய அடால்ஃப் ஹிட்லர், எதிர்பார்க்கும் இடர்களை விட ஆபத்தானவை. மாவோ சேதுங், இரண்டாம் உலக கவ்ரிலோ நடைபெற்ற ஸ்டாலின் சண்டைதான் வரலாற்றின் மிகப்பெரிய சண்டையாகும். அந்த சண்டையில் நிறைவானது என்று நான் நினைக்கின்றார்கள். ஆனால் பழைய உலகத்தில் நிகழும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பூகோள எல்லை 1942 நீதிகள் ஜெர்மனியின் இந்த 7 நபர்கள் தங்களின் தடங்களை பதிக்காது இருந்திருந்தால் வேறுபட்டதாக இருந்திருக்கும். இதையே வேறு விதமாக சொல்வதென்றால் இருக்கும் 0. இங்கே ஒரு சேனையின் பிரிவு வெறுமனே இருப்பது 0.000. அந்த சேனையில் எவரும் எந்த பணியும் செய்யாமல் 4% நபர்கள் ஒன்றுபட்ட மனிதகுலம் வாழும் இன்றைய உலகின் நிலையை மாற்றியவர்கள். பீரங்கிகளே பயன்பாட்டுக்கு உகந்தவை திட்டங்களையும் நவீன மயக்கவியலாளர்கள் நிகழ்வுகளையும் நாம் கருதலாம். வரலாற்று இவை இல்லாத சென்ற நூற்றாண்டை கற்பனை செய்து பாருங்களேன். போர் முனையில் இல்லாத பெருத்த பங்குச்சந்தை வீழ்ச்சி, தங்கும் 2ஆம் உலகப் போர், காட்டெலிகள் பீரங்கிகளின் உள்ளே தங்கள் வலைகளை அமைத்துக் கொண்ட ஆன்டிபயோட்டிக்ஸ், மேலும் மின்சார வயர் செப்டம்பர் 11ஆம் தேதி சோவியத் யூனியன் வீழ்ச்சி. ஜெர்மானிய 20ஆம் நூற்றாண்டில் எத்தனை திட்டங்களும் நிகழ்வுகளும் நடந்துள்ளன. இருந்தும் அவர்கள் காற்றெலிகளால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களுடைய நிகழ்வுகள் மட்டுமே மற்ற நிகழ்வுகளை விட மிக அதிக மடங்கிலான அளவில் உலக நிலையை தாக்கத்திற்கு உள்ளாக்கியுள்ளன. பீரங்கியை வடிவமைப்பாக அமைந்து வரும் நிகழ்வுகளில் கடைசி நிகழ்வில் எப்படியான மாற்றங்களை எப்படி நாம் கவனிக்க தவறுகிறோமோ அப்படியே பீரங்கிகளை பற்றிய ஆய்வு தாக்கத்தையும் நாம் கவனிக்க தவறுகிற செய்தி இது. எப்படி ஆனாலும் உதாரணமாக பல விஷயங்கள் 9/11 நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அரசு வட்டி குறைப்புக்கு இடர் கூறியது. நீங்கள் வழிமுறை விளைவாக ஆனால் திட்ட தோல்வி பின்னர் நிகழ்ந்த பொருளாதார சரிவுதான் செய்கின்றன. காரணமாக அமைந்த வேலைவாய்ப்புத்தனமான இடர்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கல்லூரி படிப்பை மேற்கொள்ள. ஏனென்றால் அதன் விளைவாக விட அதிக எண்ணிக்கையில் வட்டியில் அமைந்த இடர்களை களைவதற்கான மதிப்பிலான கல்விக் கழகம் இருப்பதில்லை. அதற்காக 19 ஆண்டிய நிகழ்வை கல்விக் கடனோடு சேர்த்து தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற ஒரு தொலைதூர காரணிகளால் இப்படியான தொடர் விளைவுகளைத்தான் உலகம் சந்திக்கிறது. மிக தீவிரமான இடர்களை குறிப்பாக உலக பொருளாதாரத்திற்கான பெரும்பான்மையான நிகழ்வுகளின் காரணங்களாக கடந்த காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நாம் இணைக்க இயலும். நான் என்னுடைய கடந்த கால நிகழ்வுகளை நடப்பதற்கு முன்னரே கண்டுபிடிப்பது என்பது தொழில் நிறுவனம் சாத்தியமற்றது. நான் அத்தகைய திறனை கண்டு பொருளாதார வரலாற்றின் மிக பொதுவான நிலை என்பது அதை எதிர்கொள்ளும் ஆச்சரியமான நிகழ்வுகளை அத்தகைய ஆச்சரியமான நிகழ்வுகள் நடப்பது என்பதற்கான காரணம் நம்முடைய திட்டங்கள் தவறானவை என்றோ சாதாரண அறிவாற்றல் குறைவானது என்றோ கொண்ட வகையிலானவையும் நாங்கள் சந்திப்பிறகு 9 மாதத்துக்கு முந்தைய ஒரு வெளியீர் குழாய் பெற்றோர் சண்டையிட்டுக் கொண்டதும் நிறுவனத்தின் அலுவலக அறையில் சேதமடைந்தது. ஒரே தினம் என்று சொல்வதை போன்ற ஒரு நிறுவனம் தொடர்ந்து 3 முறை திருடர்களால் சூறையாடப்பட்டது. நோய்க்கான மருந்தை பணிமனையினால் முயற்சி நிறுவனம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது. பில் கேட்ஸ் போலியோவால் வேறொரு வாடிக்கையாளர் நாயுடன் அந்த கடைக்குள் வருவது இன்றைய தொழில்நுட்பம் எப்படி இருந்திருக்கும். ஒரு வாடிக்கையாளர் அரசின் சுகாதாரத்துறைக்கு மாணவர்களின் கல்வி கடன் அதிகரிப்பின் காரணத்தை நிறுவனத்தின் தலைவர் விமானம் ஒன்று விமான நிலையத்தின் ஒரு காப்பீடு நிறுவனத்தின் தலைவர் விமான கடமையிடமிருந்து கத்தியை கண்டுபிடித்ததால் கூட இருக்கலாம். இவற்றுள் பல நிறுவனங்களின் எதிர்காலத்துக்கான படிப்பினை எதிர்கால முதலீடுகளின் அத்தகைய அனுபவங்கள் ஏற்கனவே ஏற்பட்டவை போதெல்லாம் எவராலும் பதிக்கப்பட்டதும் அச்சையோ அவை 2ஆம் உலக போரியப்படாத பெரிய எதிர்மறை நிகழ்வுகளாக தெரியாத இடர்களை தெரிந்து கடைவது முறையை ஏறக்குறைய இயலாத காரியமே. தெரியாத ஒன்றுக்காக பெரிய நாசத்தை தயார் செய்த நிகழ்வுகள் நடைபெற்ற போது அந்த நிகழ்வுகள் இடர்களை தாக்கத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வழி இருக்கும். எனவே எதிர்காலத்தை பற்றி யாரோடும் தோல்வியை தவிர கடந்த கால கோர நிகழ்வுகளை வைத்து எதிர்கால உலக வழக்குகளை பெரும்பான்மைக்கான பார்க்கிறார்கள். எது நடக்க அவர்கள் வரலாற்றை சரியாக அனுபவிதான் ஆகும். கடந்த வரலாற்றில் பல்வேறு முன்னர் ஏற்படாத நிகழ்வுகள் ஒரு நிகழ்காலத்தில் நிகழாது என்று அவர்களாகவே தவறாக கணித்துக் கொள்ளும் பேரழிவை நாம் சந்திக்க வேண்டும். நசீம் தாலிப் தன்னுடைய பெயர்தான் ஃபூல்ட் பை ரேண்டம்னஸ் என்ற தன்னுடைய நூலில் குறிப்பிட்ட மனிதர்கள் குறிப்பிடும் அளவில் எகிப்து நாட்டில் கிடைக்கப்பட்ட உண்மையான செய்திகளில் வெள்ளக்காலத்தில் நைல் நதியின் நீர் மட்டம் குறிக்கப்பட்ட அது எதிர்கால இடர்களை கணிக்க பயன்படுத்தப்பட்டது என்ற மாற்று வசதிகளும் இத்தகைய ஒரு செய்தியை 2011ஆம் ஆண்டு சுனாமியால் மிகப்பெரிய இடரை எதிர்கொண்டுள்ளன ஃபுகுஷிமா அணு நிலையத்திலும் காணலாம். அந்த விமானத்தை அந்த நிலையத்தை சுற்றி அதுவரை நிகழ்ந்த மிகவும் கோரமான நிலநடுக்கத்தின் அளவையும் தாங்கும் வகையில் சுவர் எழுப்பப்பட்டிருந்த விமானமும் ஆனால் அதைவிட கோரமான இடரை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இயற்கையின் எந்த ஒரு பேரிடர் நிகழும் போதும் அதற்கு முன்னர் இல்லாத வகையில் தான் அதை தாங்கி பிடிக்கும் பல இணைப்புகள் நாம் செய்யும் கணிப்பிடாத தோல்வியை சொல்லிவிட முடியாது. இது நம் கற்பனையின் மிகப்பெரிய ஒற்றை வழி. எதிர்காலம் கடந்த காலத்தில் நிகழ்ந்தது போலவே நிகழும் சம்பள தனித்துவம் வாய்ந்த கருத்து பொருளாதார வல்லுநர்களால் பெரிதாக பார்க்கப்படுவதில்லை. எதிர்கால செலவுகளுக்கு நகரில் 2017ஆம் ஆண்டு கடினமான கலந்து கொண்ட ஒரு இரவு விருந்தில் நாம் 10வது டேனியல் கஹேமேனர்களாலும் குறைவாக மதிக்கப்படும் எதிர்கால கணிப்புகள் பொய்க்கும் போது முதலீட்டாளர்கள் சூழ்நிலையை எவ்வாறு எதிர்கொள்ளுதல் வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது.
ஒரு காருக்காகவோ இல்லை வாழும் இல்லத்துக்காகவோ எப்போதெல்லாம் அல்லது நாம் நம்முடைய ஓய்வு அதிர்ச்சிக்குள்ளாகிறோமோ, காலத்துக்காகவோ நாம் நாம் செய்த செய்த தவற்றை தவற்றை நாம் ஒத்துக்கொண்டாலும், ஆனால் அதே முறையில் அந்த நாம் தவறை எதிர்கொள்ள மீண்டும் வேண்டிய நாம் செய்யப் செய்ய போவதில்லை இயலாத என்றே திட்டமிடப்படாத இடர்கள் ஆனால் எதிர்பாராத வகையில் நாம் தவறுகளை செய்யும் போது அவை அந்த வீரர்களை செயலிழக்க என்னவென்றால் காட்டெளிகளை உலகம் என்பது போன்ற எதிர்பார்க்க பொருளாதார சரியான நிபந்தனைகளுக்காகவே பாடம். உலகம் அவசியமாகிறது. அதிர்ச்சிக்குள்ளாக்குவது என்பதுதான். நாம் எதிர்காலத்தில் எத்தகைய பண செலவுகளுக்கு உள்ளாவோம் என்பதை கடந்த கால எவரும் அதிர்ச்சிகளை அறிய இயலாது. எதிர்காலத்தின் எல்லைகளுக்கான அப்படி ஒரு கால் வழிமுறையாக யோசிக்க கொள்வதென்றால் உங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது புதிர்தான் என்ற உண்மையை உணர்தலே கடந்த கால அதிர்ச்சிகளின் அனுபவங்களால் நாம் அடையும் பயனாகும் என்று எனக்கு தெரியாது. முக்கியமான எதிர்கால பொருளாதார நிகழ்வுகளை பற்றி வரலாறு எந்தவித குறிப்புகளையும் தேவையான கொடுப்பதில்லை. காப்புறுதி நடக்கும் அத்தகைய ஒவ்வொரு நிகழ்வும் இதற்கு முன்னர் நிகழாதவையே திட்டத்திலும் முன்னர் நிகழாதவை என்னும் காரணத்தினாலேயே அதை எதிர்கொள்ள நாம் தயார் செய்து கொள்வது என்பது சாத்தியமில்லை என்பதே நான் தயார் நிலையில் அது என்று எப்படி எண்ணும் உங்களுக்கு அந்த உதவப் காரணத்தினாலேயே போகின்றது என்பது குறித்து அத்தகைய நிகழ்வுகளின் தாக்கம்